இன்று மாலை 6 மணிக்குள் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக திரு விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திப்பார் என்று தகவல் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. 4:30 மணிக்கு மீட்டிங் அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டிருந்தது. இப்போதான் ஒவ்வொன்றா ஆதரவு கடிதங்கள் வர ஆரம்பித்திருக்கிறது. சிபிஐ சிபிஎம் கொடுத்துட்டாங்க. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு கடிதம் வரப்பெறவில்லை. ஆனால் எப்படியும் 6 மணிக்குள்ள வந்துடும். 6 மணிக்குள்ள தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தற்போது திரு சிடிஆர் நிர்மல்குமார் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆளுநர் மாளிகைக்கு விரைந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். மணிகண்டன், எப்போ விஜய் அவர்கள் அவருடைய வீட்டிலிருந்து புறப்படுவார்? எத்தனை மணிக்கு ஆளுநருடைய அப்பாயின்மெண்ட் இப்போ பெறப்பட்டிருக்கு? விசிக லெட்டர் எப்போ வரும்னு எதிர்பார்க்குறாங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்கனவே 2 முறை ஆளுநரை சந்தித்திருக்கிறார். முதல் முறை ஆட்சி அமைக்க கோரி இந்த அவர்களுக்கான ஆதரவு கடிதத்தை கொண்டு சென்று போய் தெரிவித்திருந்தார். 2வது முறை ஆளுநரே சில விளக்கங்கள் கேட்டு அவரை அழைத்திருந்தார். இந்த நிலையில ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை எண்ணிக்கைகளான அந்த 118 எட்டிய பிறகு அதற்கான கடிதத்தை கொடுத்ததற்கு பிறகு உடனடியாக பதவி பிரமாணம் செய்து வைக்க தயார் என ஆளுநர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இடதுசாரிகள் மற்றும் விசிகாவுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகம் நாடியது. 2 முறை கடிதங்கள், ஒரு முறை மெயில் மூலமாகவும் ஒரு முறை நேரடியாக 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமாகவும் கொடுக்கப்பட்டிருந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனிடம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரடியாக தொலைபேசியின் மூலமாக பேசியிருந்தார். அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தார், ஆதரவு தெரிவிக்க கேட்டிருந்தார். இந்த அடிப்படையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்கள்ல கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கும், அதாவது இடதுசாரி கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் பணியுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தான் முன்னெடுத்திருக்கிறார் என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது. குறிப்பாக இந்த விஷயங்களை பொறுத்தவரையில சிபிஐ வீரபாண்டியாக இருந்தாலும் சிபிஎம் மாநில பொதுச் செயலாளர் சண்முகமாக இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசி இந்த 3 கட்சிகளுடைய வருங்காலம், அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாடு வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல எப்படியாக இருக்கும் என்பது பல்வேறு விஷயங்களை பேசி அவர்களை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக சிபிஐ தெரிவித்திருக்கிறது. சிபிஎம்மும் அவரது ஆதரவு கடிதத்தை ஆளுநர் அலுவலகத்திற்கு அனுப்பியிருக்கிறது. இந்த நிலையில விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆதரவும் இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கும் என்ற அடிப்படையில 6 மணிக்குள்ளாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகையில அந்த அவர்களுக்கான அந்த தனி பெரும்பான்மையான 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணியாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவு கடிதத்துடன் சந்திக்க இருக்கிறார். இதற்காக மாநில நிர்வாகிகள் முன்கூட்டியே ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்துடைய இணை பொதுச் செயலாளர் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் அவரது பட்டினப்பாக்கம் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு சென்றடைய இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் அலுவலகங்களுக்கு சென்று மாநில பொதுச் செயலாளருக்கு நன்றி தெரிவிக்கவும் தமிழக வெற்றி கழக தலைவர் திட்டமிட்டிருக்கிறார். இப்ப ஆளுநர் மாளிகைக்கு போய் ஆளுநர் கிட்ட கடிதம் கொடுத்த பிறகு விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களுக்கு செல்வார். அங்க அந்த கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவிக்க போறார். முதல்ல ஆளுநர் மாளிகைக்கு சென்று இந்த பெரும்பான்மை எண்ணிக்கைகளான அந்த கடிதத்தை தெரிவித்ததற்கு பிறகாக பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஆதரவு தெரிவித்த கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு சென்று மாநில பொதுச் செயலாளர் வீரபாண்டியும் மாநில பொதுச் செயலாளர் சண்முகத்தையும் சந்தித்து நன்றி தெரிவிக்க இருக்கிறார். இதற்கு முன்பாக அலுவலகத்துக்கு போலையா? தற்போதைக்கு கவர்னர் மாளிகைக்கு செல்வதுதான் பயண திட்டம். அதிலிருந்து இடதுசாரி கட்சி அலுவலகங்களுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறது. முறையே விசிக அலுவலகத்திற்கும் சென்று நேரடியாக தொல் திருமாவளவனை சந்தித்து ஆதரவு அளிக்கிறதுக்கு நன்றி தெரிவிக்கவும் திட்டமிட்டிருக்கிறதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் 2 கம்யூனிஸ்ட் அலுவலகங்களுக்கு செல்வதற்கு அந்த திட்டம் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், இப்போ நீங்க தாவேகா விவகாரங்களை தொடர்ந்து அதை நீங்க பின்தொடர்ந்து வரீங்க. இப்ப தேர்தல் முடிவு வெளியானதுல இருந்தே அவங்க தற்போதைய அளவில் அவங்களுக்கு பெரும்பான்மையை எட்டி விடுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க ஆளுநரை சந்திக்கிறாங்கன்ற பட்சத்துல எப்போது பதவி ஏற்கலாம்ங்கிற திட்டத்தில் இருக்காங்க. ஏற்கனவே 7ஆம் தேதின்னு திட்டமிடப்பட்டது, அதெல்லாம் கடந்து போயிருச்சு. இப்போ அவங்களோட மூடு என்னவா இருக்கு? உடனே பதவி ஏற்றணும் அப்படின்ற மாதிரியா, இல்ல அதுக்கு அடுத்த கட்டமா சனி ஞாயிறுலாம் கடக்கணும், திங்கட்கிழமை, அந்த மாதிரி என்ன மாதிரி டாக்ஸ் இப்போ தாவேகால இருக்கு? அவர்கள் முதல்ல சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது
10ஆம் தேதிக்குள்ள பதவி ஏற்க வேண்டும் என்ற நிலையில இருந்தனர். ஆனால் 7ஆம் தேதி பதவி ஏற்பதற்கான ஏற்பாடுகள் வெகு விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அது தள்ளி போயிருந்தது. 10 அல்லது 11ஆம் தேதி இந்த பதவி ஏற்பு விழா திட்டமிட்டபடி நேரு உள் விளையாட்டு அரங்கிலே நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கி இருக்கிறது. இந்த பெரும்பான்மை கோருவதற்கான நிகழ்வு முடிந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தவுடன் அந்த தேதி அதனையொட்டி செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள் மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கிறோம். ரைட், நன்றி மணிகண்டன், விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.